தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிட்டி விசிட் நிகழ்ச்சியில் நாம் பேசவிருப்பது கிறிஸ்துமஸ் பண்டிகை தொடர்பான சில சுவாரஸ்யமான தகவல்களை. அந்த வகையில் கொழும்பு மருதானையில் அமைந்துள்ள புனித பத்திமா ஆலய அருட்தந்தை செரி அவர்கள் எம்முடன் இணைந்துள்ளார். இலங்கையில் மாத்திரமல்லாது உலகளாவிய ரீதியில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுவது இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை தொடர்ந்து நீங்கள், அதாவது இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை மகத்துவம் என்பதை எமது நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியுமா? முதலாவது இந்த தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என நேர்காணல் செய்கின்ற உங்களுக்கு முதலாவது வணக்கம். கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று சொல்லுகின்ற பொழுது குறிப்பாக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இந்த கிறிஸ்து இயேசுடைய பிறப்பு விழா கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு மிக முக்கியமான ஒரு விழா. காரணம் என்னென்னால், இது இறைவன் மனிதனாக பிறந்தார் என்ற ஒரு விடயம் தான் இதை நாங்கள் கொண்டாடுகிறோம். இதை நாங்கள் விவிலியத்தை வைத்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது வார்த்தை மனு உருவானார், அவருடைய பிறப்பை ஒளி வடிவிலும் காடுகிறார்கள். உலகிலே இருள் சூழ்ந்திருந்த வேளையிலே ஒளி தோன்றியது, ஆனால் இருள் ஒளியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது நாங்கள் யோவான் நற்செய்தி 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அதே போல் அவர் மனுவுருவாகி வாழ்வை கொண்டு வந்தார் என்ற ஒரு செய்தி எங்களுக்கு தரப்படுகிறது. அதெல்லாம் விவிலிய கூற்றுகள். அதோடு சேர்த்துட்டு நாங்கள் பார்க்கணும், இருளிலே நடந்து கொண்டிருந்த மக்களை ஒளிக்கு இட்டு செல்ல என்று சொல்லி எசையாவை வாக்கினர் 9வது அதிகாரத்தில் ஒரு தீர்க்க தரிசன பார்வை ஒன்றும் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த வாழ்வு, ஒளி, மற்றது அவர் குடிகொண்டார் என்ற இந்த விடயங்கள் எல்லாம் இந்த பிறப்புக்கு பின்னாலே இருக்கின்ற மிக முக்கியமான கருப்பொருள்கள். அதாவது கடவுள் மனிதனோடு வாழ வந்தார் அப்படிங்கிற ஒரு விடயம். அப்போ இதான் அதனுடைய அந்த முக்கியமாக இருக்கிறது உண்டு. அப்போ இந்த விழாவை நாங்கள் கொண்டாடும் பொழுது நாங்கள் பார்க்கலாம், இந்த கடவுள் உம்முடனே நம் மத்தியிலே கூடிக்கொண்டார் என்ற ஒரு விடயம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, ஏனைய சமயங்களில் குறிப்பாக இந்து சமயத்திலெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். தெய்வங்கள் மனுவில் எடுத்து வந்து வாழ்ந்திருக்கிற ஒரு விஷயத்தை. அதாவது இந்த விழா எங்களுக்கு முக்கியமாக என்னத்தை தருவதென்றால், இந்த இறைவன் என்பவன் ஒரு எட்டாக்கனி அல்ல, அல்லது இறைவன் என்பவன் மக்களுடைய வாழ்வை விட்டு அப்பாலே சென்று எங்கோ ஆகாயத்திலே எட்ட இருப்பவர் அல்ல. அவர் உடன் உறைபவர், அவர் கூட இருப்பவர். அப்போ அந்த கூட இருப்பவர்னு சொல்லும் பொழுது இந்த இயேசுடைய பிறப்பு விழா எப்படி நடந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னால், அவர் பிறந்த நாடு அந்நிய ஆட்சியாளருடைய காலனித்துவ ஆட்சிக்குள்ளே இருந்த ஒரு வேளை. அதே வேளையில் அவருடைய சமய தலைவர்களே அந்த மக்களை மிகவும் நெருக்கடிக்கு உள்ளாகி கொண்டிருந்த ஒரு வேளை. அப்போ அவர்களுக்கு மத்தியில் நிறைய அநீதிகள் நடந்து கொண்டிருந்தது, கொலைகள் நடந்து கொண்டிருந்தது. அரசர்களும் அப்படித்தான். அப்போ சமயமும் அரசும் இந்த மக்களை நெருக்கடி செய்து கொண்டிருந்ததால் அந்த ஏழை எளியவர்கள் தான் நிறைய கூடிக்கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த மக்கள் இந்த வாழ்வுக்காக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு வேளை. அப்படியான ஒரு சமூக, கலாச்சார, அரசியல் பின்னணிக்குள்ளே தான் இந்த பிறப்பு ஏற்படுது. அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டியது, இந்த பிறப்பு விழாவை நாங்கள் கொண்டாடும் பொழுது எங்களுடைய சமூக, அரசியல், பொருளாதார சூழ்நிலையிலே இறைவனுடைய பிரசன்னம் எதுக்கு, அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியமாகும். மற்றது நாங்கள் பார்க்குறோம், இந்த விரியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லப்படுவது போல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பல்வேறு வழிகளிலே பேசிய இறைவன் பிதாக்கள் வழியாகவும் இறைவாக்கினர் வழியாகவும் பேசினார். இறுதியிலே தம் மகன் இயேசு வழியாக பேசினார்கள். அப்போ நாங்கள் ஒரு பேசும் கடவுளை காணுவோம். அந்த பேசும் கடவுள் என்ன பேசுகிறார், இந்த மக்களோட வாழ்வுண்டு, நீங்கள் வாழ்வு கிட்டி செல்லப்படுவீங்க. அப்படியான ஒரு முக்கியமான ஒரு விடயம் இந்த விழாவுக்குள்ளே இருந்து வருது. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு உரையியல் கருத்துக்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதோட இந்த விழாவுக்கு பின்னாலே இருக்கின்ற அந்த ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதாவது நாங்கள் இந்த விழாவை கொண்டாடும் பொழுது இந்த ஆன்மீகத்தன்மை கண்ணோட்டம் எங்களுக்குள்ள இருக்க வேணும். இறைவன் என்பவன் எம்மோடு வாழ்வார். அப்போ அந்த விடயம் வந்து எங்களுக்கு தெரிய வேணும். இந்த தாய்மானவர் பாடலில் வரும் பொழுது விண்ணாகி மண்ணாகி வழியாகி இருந்து இறுதியிலே நம்மோடு கூட இருப்பவர்.
அப்போ அந்த பகுதி வந்து இந்த பிறப்பாலே எங்களுக்கு மேற்கொண்டு வரப்படுது. அப்போ அது எங்களுக்கு ஒரு முக்கியமான விடயம், அடிப்படையான விடயம். அந்த கடவுள் எங்கள் திட்டத்தில் இல்லை, அவர் கூட இருந்து எங்களுக்கு வழிநடத்துகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்து பாரம்பரிய முறைப்படி கொண்டாடுறாங்களா இல்லைன்னா இந்த நவீன துறையிலான மாற்றம் எதுவும் ஏற்பட்டிருக்குதா? இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், அதாவது கிறிஸ்துவுடைய பிறப்பு எல்லாம் வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் பிறப்பு கொண்டாடவில்லை. ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் நிறைய இயேசுடைய உயிர்ப்பை தான் கொண்டாடிருக்கிறாங்க, வாழ்வுக்கு உயிர்ப்பை தான் கொண்டாடுகிறாங்க, அந்த பிறப்பை கொண்டாட இல்லை. இந்த 12வது நூற்றாண்டில் பிரான்சிஸ் அசிசியார் வந்து தான் இந்த குடிசை செய்து அதை பிறப்பை கொண்டாட தொடங்கினாங்க. மற்றது இந்த நாங்கள் விவிலியத்தை எடுத்து பார்த்தாலும் நற்செய்திகள் எல்லாத்துலேயும் மத்தேயு நற்செய்தியும் லூக்கா நற்செய்தியும் தான் இயேசுடைய பிறப்பை சொல்லுது, குறிப்பாக லூக்கா நற்செய்தி. அப்போ அதெல்லாம் பிந்தி எழுதப்பட்டது. அதாவது உங்களுக்கு தெரியும், ஒருவருடைய வரலாற்று எழுதி கொண்டு போகும் பொழுது இந்த வரலாற்று எழுதி முடிஞ்சு இந்த வரலாற்றுடைய சிறப்புக்கேற்ற ஒரு பிறப்பு செய்தி கொண்டு வர வேணும். அப்போ அதான் நீங்கள் எங்களை கொண்டு வந்து காட்டுறாங்க. அப்போ இந்த 12வது நூற்றாண்டில் தான் இது வந்தது. அப்போ வரும் பொழுது அது பாரம்பரியமாக மேற்கத்திய நாடுகளில் தான் கொண்டாடி இருக்கிறாங்க. அப்போ மெல்ல மெல்ல அது ஏனைய நாடுகளுக்கும் பரவி இருக்குது. அப்போ இப்படி அது பரவி வந்த வேளையில் நிறைய குடில் அமைத்து இந்த நத்தார் தாத்தாவை கொண்டு வந்து கிறிஸ்மஸ் மரம் வச்சு இதுகளெல்லாம் பிறகு வரலாற்றில் வந்தது. 12ஆம் 16வது நூற்றாண்டுகளில் வந்தது தான் இது. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாமே நவீனமயமாக்கப்பட்டுடுது. அப்போ அதனால் இன்றைக்கு இந்த நவீனத்துக்குள்ளே போயிட்டு, அதுவும் குறிப்பாக நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த பின் நவீனத்துவம், அந்த பின் நவீனத்துவ சிந்தனையும் நவீனத்துவ போக்கும், அந்த பின் நவீனத்துவ எங்களுக்கு உணர்த்துகிற நிறைய விடயங்கள் இதுக்குள்ள உள்வாங்கப்படுறது. என்றால் எங்களுடைய நடை உடைப்பாவனை கொண்டாட்டங்கள் எதுவானாலும் சரி அந்தந்த காலத்திலே தோன்றுகின்ற சிந்தனைகளுக்கு ஏற்பதான் நடக்குது. அப்போ அதை நாங்கள் குறை சொல்ல முடியாது. இப்போ 12ஆம் நூற்றாண்டுக்கும் நாங்கள் இப்போ 21ஆவது நூற்றாண்டுக்குள்ள போய் கொண்டிருக்கோம். அப்போ இந்த 21ஆவது நூற்றாண்டு சிந்தனை வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா மக்கள் எப்படி சிந்திக்கிறாங்கன்னா எங்களுக்கு முக்கியம். மற்றது எந்த விழாவும் அந்த ஒருவருடைய வாழுகிற மக்களுடைய கலாச்சாரத்துக்கு வழியில் நான் சிந்திக்க முடியாது. அந்த கலாச்சாரம் சொல்லும் பொழுது ஒருவருடைய சிந்தனை போக்கு, நடவுடை பாவனை போக்கு, அவர்களுடைய வாழ்க்கை போக்கு, எதிர்நோக்கு எல்லாமே வரப்போகுது. அப்போ அதை வைத்துக்கொண்டு தான் இதை வரும். குறையாண்டல்ல ஆன்மீகம் தன்மை ஒன்று இருக்குது. ஆனால் இதை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் கொண்டாட முடியும். என்னால் இது பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்குறோம். அவங்களோட விடுதலை, எங்கள் எகிப்தில் இருந்து விடுதலை அடைந்து அந்த விடுதலையை கொண்டாடுவதற்கும் அவங்களோட காலத்தில் சூழலில் இருந்த விழாக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இதை கொண்டாடுறாங்க. அப்போ அது நாங்கள் குறை சொல்ல முடியாது. நவீனமயம் அப்படின்னு. இப்போ கடந்த காலங்களில் நம்ம உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு வந்து வாழ்த்தட்டைகள் அனுப்பினோம், நம்ம கூட அனுப்பியிருக்கிறோம். ஆனால் இப்போ தற்போதைய நடைமுறையில் அது அரிதாகி வருகின்றது. இதற்கு என்ன காரணம்? இதுக்கு காரணம் வந்து இன்றைக்கு யாரும் கடிதம்னுங்கிறது இல்லை, போஸ்ட் கார்டு போடுறது இல்லை. காரணம் என்னென்னா எல்லாமே நாங்கள் வந்து எங்களோட கையோட தொலைபேசியால் செய்யலாம். அது சிறு எஸ்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, சிறு மெசேஜ் அனுப்புறது வழியாக ஈஸியாக அனுப்பி விடுறோம். நீங்கள் நாங்கள் கிறிஸ்மஸ் கார்டு சொல்கிறோம், பர்த்டேக்குன்னாலும் ஒரு சின்ன ஒரு செய்தி அனுப்பி போட்டு இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் நவீனத்துவத்துக்குள்ளே வந்தது உண்டு. அப்போ அதனால் நாங்கள் கார்டு அனுப்ப இல்லையே என்று சொல்லி நான் கவலைப்படுது. இல்லாட்டி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஃபோனில் நேரடியாக கதைக்கிறாங்க. அது நீங்கள் பார்த்து கதைக்கலாம், சும்மா செய்தி ஒன்று அனுப்பலாம். அப்போ பரவாயில்ல, அவங்க சுருக்கம் தானே. என்ன இப்போ இன்றைக்கு நினைச்சுன்னா நான் அமெரிக்காவுக்கு தட்டி விட்டு கதைக்கலாம். அந்த உலகம் சுருங்கிட்டது, அந்த உலகம் ஒரு கிராமம் வந்துட்டு அதனால அந்த தொடர்புகளும் மிக நெருங்கி வந்துட்டு, ஒரு இட்டத்தில் எதுவும் கிடையாது, எல்லாம் நெருங்கி வந்துட்டு. அப்போ அந்த உலகத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். இப்போ அந்த உலகத்துக்குள்ள நாங்கள் பார்க்க வேண்டியது, நாங்கள் தொடர்பிலே இருக்கின்றோமா, உறவில் எப்படி இருக்கிறோமா. இப்போ நிறைய பேருக்கு தொடர்பு இருக்குது,
ஆனால் அந்த உறவு இல்லை. உறவுன்னு சொல்லும் பொழுது உங்களோட சுகம் விசாரித்து உங்களோட இன்பங்களை கேட்டு அப்படியெல்லாம் இல்லை. கிறிஸ்மஸ் வந்து ஒரு செய்தி, புது வருஷம் வருது ஒரு செய்தி, பிறந்த நாள் வருது ஒரு செய்தி. அப்படியே அந்த எங்களுக்கு அந்த தொடர்புகள் இருக்குது, ஆனால் உறவு இல்லை. ஆனால் கிறிஸ்மஸ் வந்து உறவு கிடைக்கும், உறவு திருவிழாக்கணும். அப்போ அந்த பகுதி வலியுறுத்தப்பட வேண்டும் நினைக்கிறேன். இப்போ தற்போது கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவ பண்டிகையை வந்து எவ்வாறான செயற்பாடுகளோட ஈடுபடுறாங்க, அதாவது கொண்டு செல்றாங்க? கிறிஸ்தவ தினத்தை முன்னிட்டு ஈடுபாடுகள் எப்படி இருக்கு அவங்களுக்கு? நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, இந்த கிறிஸ்தவர்கள் எப்படி ஈடுபாட்டோடு கொண்டாடுறான்னு கேட்குறீங்களோ? இல்லை, நாங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ சபைகள் பல பாருங்க. அந்த கிறிஸ்மஸ்ன்னு வரும் பொழுது, மற்றது இயேசுடைய உயிர்ப்புன்னு வரும் பொழுது இவங்க நிறைய அதை கொண்டாடியே தீர்றாங்க. முக்கியமாக ஆலயங்களுக்குள்ள பூசைகளுக்கு போகிறது, திருப்பலிக்கு போகிறது, வீடுகளை சந்திக்கிறது, மற்றது இந்த கரோல்ஸ் போவாங்க பாருங்க, வீடு வீடாக போயிட்டு வாழ்த்து கூறி வாரது, அதே வேளையில் பரிசுகளை கொடுக்கறது, இப்படியான நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறாங்க. முக்கியமாக இந்த கிராமப்பகுதிகளில் இது கூட நடக்குது. டவுன் பகுதிகளை விட இந்த கிராமப்பகுதிகளில் வந்து டவுன் பகுதி போல் இல்லாமல், நகரப்பகுதி போல் இல்லாமல், இந்த கிராமப்பகுதிகளில் இன்னும் இந்த மக்களுடைய தொடர்பு கூட நெருக்கம். அப்போ அதை இன்னும் ஆன்மீக ரீதியில வந்து அவங்க முழுமையான ஈடுபாடுகளோடு இருக்கிறாங்களா? சர்ச்சில் இருக்கட்டும், அந்த நேரங்களுக்கு வராங்களா போகிறாங்களா? அவங்களோட ஈடுபாடுகள் எப்படி இருக்குது? நம்ம ஈடுபாடுன்னு நான் சொல்லும் பொழுது இது குறை அல்ல. என்ன அன்னைக்கு இவங்க இரவு பூசண்டா அது முடிச்சுட்டு அவங்க ஹோட்டலுக்கு போகணும். வீடுகளில் கொண்டாடுறது குறைவு, அப்போ ஹோட்டலுக்கு போகணும். அப்போ ஹோட்டலில் போனால் விடிய அவங்க ஆடிப்பாடி குடிச்சு இந்த கூத்து போடுறது என்ன ஒன்று இருக்குது. அவங்க வந்து நிறந்த போக்கை வச்சு நாங்கள் பார்க்கும் பொழுது அது போவோம். ஆனால் அவங்களோட ஆன்மீகம் எப்படின்றதை நாங்கள் வெளியிலிருந்து தீர்மானிக்க முடியாது. எல்லாரும் வந்து ஒரு அவசரமான ஒரு உலகம், வழிபாடுகளும் கூட நீண்ட வழிபாடுகள் இருக்கக்கூடாது. 40-45 மணி எல்லாம் முடிச்சிடுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு சந்தோஷமாக ஒரு ஆடிப்பாடி ஒரு கொண்டாட்டம் உண்டு, மகளை வேணும் அப்படின்ற ஒரு தன்மை ஒன்று இருக்குது. அது ஆனால் இந்த கிராமப்புறங்கள்லையும் அது இருக்குது. ஆனால் இந்த கிராமத்து மக்கள் நகரங்களுக்கு வந்தபடியால், தொழில் வாய்ப்புகள் அதெல்லாம் வந்தபடியால் அவங்களுக்குள்ளே இந்த நகர போக்கு கூடிட்டு. அப்போ நீங்கள் கிராமங்களுக்குள்ள போய் பார்த்தாலும் கோயிலுக்கு வருவாங்க, அதான் கோயிலுக்கு பக்கத்தில் பெரிய ஒரு மேடை வச்சு வச்சுருப்பாங்க. உடனே மேலே ஆடல் பாடல் நடந்துருக்கும், இந்த பொப் மியூசிக் அது இதெல்லாம் போட்டு அப்படி அது போய்கொண்டிருக்கும். அப்போ இது ரெண்டுமா போய்கொண்டிருக்கும். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு மக்களும் வந்து நிறைய என்ன விதத்தில் அவங்க அந்த ஆடி பாடி ஒரு இலகுவாக அப்படி இருக்குன்றொன்று தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த சமயத்தை புறக்கணிச்சு சொல்ல முடியாது, ஆன்மீக ஈடுபாடு இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் ஒரு கலவையா இருக்குது. ஈடுபாடு குறைவு. ஏன்னா அவங்களுக்கு மற்றதுல ஈடுபாடு. இப்ப கிறிஸ்துமஸ் என்றாலே நத்தார் மரம் தான், இதை சொல்றதுக்கே இல்லை. எல்லா இடமும் அலங்காரமும் அழகாவும். டிசம்பர் வந்தாலே கிறிஸ்துமஸ் மரம் தான். அப்படி அந்த கிறிஸ்துமஸ் மரம் ஏன் வைக்கிறாங்க? இது வைக்கிறதுக்கு ஏதாவது விதிமுறைகள் இருக்குதா? கிறிஸ்துமஸ் மரத்தை இந்த கிறிஸ்துமஸ் மரம்னு நீங்கள் சொல்லும் பொழுது இந்த நாங்கள் மரத்தை எடுத்தோம் என்றால் மரம் வந்து இதையோ ஒன்றை குறிக்கின்ற ஒரு அடையாளம் இல்லை. வாழ்வை தான் அது குறிக்குது. பச்சை பச்சையாக இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். இந்த ஆற்றங்கரை ஓரத்திலே நிற்கின்ற மரம் சாவதில்லை என்றும் தழைத்து நிற்கின்றது என்ற ஒரு விடயம் எங்களுக்கு தெரியுது. என்ன அப்போ இந்த மரம் ஒரு பச்சையாக தான் இருக்குது. இப்போ இந்த மரத்தை பற்றி வந்து எப்போ தொடங்கிச்சுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேற்கத்திய நாடு தான் தொடங்கியிருக்கு. இது 16ஆவது நூற்றாண்டில்
மறுமலர்ச்சி காலம் வந்து பாருங்க, சமய மறுமலர்ச்சி காலம். இந்த மறுமலர்ச்சி காலத்துக்கு பிறகு கொண்டு வரப்பட்டதான் இந்த மரம். அந்த மரம் வந்து ரெண்டை குறிக்குது. ஒன்று வாழ்வு, எப்படி இயேசு வாழ்வை கொடுக்க வந்தார்ன்றது ஒன்று, தன்னுடைய உயிர்ப்பின் மூலம் வாழ்வை கொடுத்தார்ன்றது ஒன்று. அப்போ அந்த மரத்தை இப்போ நிறையவங்க சோடிச்சு அப்படியெல்லாம் செய்து வச்சுருக்காங்க. பிறகு நாங்கள் பார்க்குறோம் அந்த மரம் எல்லா இடத்துக்கும் பரவி வந்திருக்கு. ஆனால் அந்த மரத்துக்கு பின்னாலே இருக்கிற அந்த என்ன அடையாள பொருள் இதுதான். அது மரம் உணர்த்துகின்ற அடையாளம் அதான் அதிலே இருக்கிறது. அதேபோல் நான் அவங்களுக்கு அந்த குடிசையை பற்றி சொல்கிறேன். இப்போ குடிசையும் வந்து 12ஆவது நூற்றாண்டில் வந்து ஒன்று. அதே போல் இந்த நத்தார் தாத்தா வரும். இந்த நத்தார் தாத்தாவுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு கதையோட இருக்கிறது பாருங்க. இந்த நத்தார் தாத்தா எப்போ வந்து இருக்கிறார் அப்படின்னா 4ஆவது நூற்றாண்டில் நிக்லஸ்ன்னு சொல்லி ஆயர் இருக்கிறார். அப்போ அவர் என்னடா அந்த குழந்தைகளுக்கு முட்டாய் கொடுக்குறாரு, பரிசு கொடுக்குறது. அப்போ இந்த நல்ல பிள்ளைகளுக்கு முட்டாய் கொடுத்து ஊக்குவிக்கிறது, இந்த குறும்புக்கார பிள்ளைகளுக்கு சரியான பிள்ளைகளை கொடுக்காம அப்படியான ஒன்று இருந்திருக்கு. இது நிக்லஸ். இப்போ இந்த நிக்லஸ் தாத்தா 4ஆவது நூற்றாண்டில் செய்த ஒரு விடயம் பிறகு இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவாக மாறிடும். இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்து ஒரு கிரேக்க சொல்லுவாங்க, இந்த டச்சு சொல்லுவாங்க. இந்த டச்சில் அதை வந்து சிலிண்டர்ஸ் தாத்தான்னு சொல்லி ஒன்று வரப்போகுது. அது பின்னி வந்தது ஒன்று. அப்போ இதுக்கு பின்னால் இருப்பது எல்லாம் வந்து 24ஆம் தேதி பின்னே இரவில் எல்லோருக்கும் பரிசு கொடுப்பது, கொடுத்து மகிழ்ப்பது, மகிழ்ச்சியான தானே. அப்போ இது நான் பாருங்கள், அந்த கிரேக்கத்தில் தொடங்கி, கிரேக்க நாட்டில் 4ஆவது நூற்றாண்டில் தொடங்கினது உண்டு. அப்படி வளர்ந்து அந்த நிக்லஸ் பின்னால் வந்து அதான் அந்த பின்னணி வந்து பிறகு அந்த டச் நாட்டுப்புற இயலுக்குள்ளே வந்து, நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற இயலுக்குள்ளே வந்து இப்படி ஒரு உருவம் வந்து அப்படி கொண்டு வச்சிருக்கு. கிறிஸ்மஸ் தாத்தா வரும்போது மான் மேலே ஏறி வரதா சொல்றாங்க, படங்கள்ல கூட நம்ம பார்த்துருக்கிறோம். இதெல்லாமே இந்த பிறகு நீங்கள் நல்லதாக கேட்டது என்னென்னா, பிறகு இன்னும் கலாச்சாரங்களில் மாறிக்கொண்டு வரும்போது கலாச்சாரங்கள் பண்பாடுகளுக்குள்ள இந்த கேலி சித்திரங்கள் எல்லாம் நிறைய வந்துட்டு, கேலி சித்திரங்கள் எல்லாம் வந்துட்டு இப்போ இந்த மான் மேலே வர்றது அதெல்லாம் சித்திர பகுதிக்குள்ளே வருது. அப்போ இந்த நாங்கள் சித்திரக்காரனை ஒன்றும் செய்ய முடியாது, சித்திரக்காரனை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் என்னென்னா, சித்திரம் என்பது தன்னுடைய உள்ளத்திலே தோன்றுகிற ஒன்றுக்கு வடிவம் கொடுக்குறது தானே. அப்போ அப்படி வந்தது தான் இது உண்டு. அப்போ இன்றைக்கு ஆனால் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா வந்து சிவப்பு விட வெள்ளத்தாடி இதுக்குள்ள எல்லாம் வந்து குளர் எல்லாம் வச்சு, அப்போ அது வந்து மேற்கத்திய பண்பாட்டோடு வாரதோடு அப்போது அது மகிழ்ச்சி, ஒரு மகிழ்ச்சியோட இந்த ஒருவருக்கு கொடுக்க வேணும், பரிசு கொடுத்து மற்றவரையும் மகிழ்விக்க வேணும். இதுதான் அந்த அதுக்கு பின்னால் இருக்கிற கருத்து. அப்போ அந்த கருத்து நல்ல ஒரு கருத்து, அது அவங்க இப்படி ஒரு உருவகமாக எங்களுக்கு வடித்து வச்சிருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து சில வேளையில் இந்த நத்தார் மரம், கிறிஸ்மஸ் மரம் அல்லது இந்த நத்தார் தாத்தா இவங்களுக்கெல்லாம் குடிசை, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து சோடிக்கும் பொழுது அதுக்குள்ளே நடக்கிற அந்த குடிசைக்குள்ளே வந்தது என்னன்றது நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு அந்த பொருளை இழந்துட்டோம் என்றால் இதெல்லாம் புறத்தே இருப்பது. அப்போ இந்த புறத்தே நடக்கிற விடயங்கள் வந்து அந்த அகச்செய்தியை களவாடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பாரம்பரியம் பாதிக்கப்படுதோ. அப்போ அந்த அகச்செய்தி ஒன்று பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தேவை ஒன்று இன்றைக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் இன்றைக்கு வந்து இது ஒரு நுகர்வோர் கலாச்சாரத்தில் இருக்கிறோம். பின்னவீனத்துவம், நுகர்வோர் கலாச்சாரம், பட் அதோடு சேர்த்து ஒரு இதை சொல்கிறது ஒரு ஒரு இன்ப ஊட்ட கலாச்சாரம் ஒன்று வந்து கொண்டு இதெல்லாம் நாங்கள் பிள்ளை சொல்ல வர இல்லை. ஆனால் அந்த கலாச்சாரத்துக்குள்ளே எப்படி ஊடாக நாம் எப்படி ஒரு சமய அகச்செய்தியை வாழுவது, இதெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சவால். அப்புறம் பார்த்தீங்கன்னா இலங்கையிலையும் வெளி நாடுகளில், அதாவது உலக நாடுகள்லையும் கொண்டாடப்படுற கிறிஸ்மஸ் பண்டிகையும் இலங்கையில் கொண்டாடப்படுறதுக்கும் இடையில ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா? இது இப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். இன்னும் இலங்கையில் இந்த கிறிஸ்தவம்
கிறிஸ்தவம் ஆசியாவுக்கு, இலங்கைக்கு மட்டுமில்லை ஆசியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு சமயம் தான் பார்க்குறோம். அப்போ அந்த இறக்குமதி செய்யப்பட்ட அந்த சமயம் மேற்கத்திய கலாச்சாரத்தோடு தான் இறக்குமதி செய்யப்பட்டது. இன்னும் அந்த சமயம் ஆசியமயமாக்கப்பட இல்லை. இயேசு பிறந்தது ஆசியாவில் இயேசுடைய பிறப்பு ஏற்பட்டது மேற்காசியம், அவர் வாழ்ந்தது அங்கே. ஆனால் செய்தி அங்கே வெளியே போயிட்டு மேற்கத்திய நாடுகளுக்கு போயிட்டு இறக்குமதி செய்யப்பட்டபடியால் இன்னும் நாங்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தோடு தான் செய்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் கூட நான் பார்த்துருக்குறேன், அந்த அளவுக்கு இன்னும் அந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாந்து எல்லாம் காட்ட இல்லை. இப்போ சைவத்தில் வந்துட்டு கிருஷ்ணனுடைய பிறப்பை காட்டுவது போல, அல்லது புத்தருடைய பிறப்பை கூட. ஆனால் இன்றைக்கு புத்தருடைய பிறப்பையும் வெசாக்கையை கூட அவங்க கெட்டு போகிறாங்க. காரணம் என்னென்றால் இந்த மேற்கத்திய இது. அப்போ அவங்களும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த கிறிஸ்தவர் கொண்டாடுறது போல பாடுறது கொண்டாட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன செய்கிறாங்க, இதுக்கும் பௌத்தத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ அதனால் என்னுடைய கணிப்பில் இலங்கையில் இன்னும் நாங்கள் அந்த மேற்கத்திய சிந்தனையை தான் வச்சு கொண்டு இருக்கிறோம். எந்த மாற்றமும் நாங்கள் செய்ய இல்லை. அந்த குடிசை இருக்குது, டத்தா தாத்தா இருக்குது, மரங்கள் இருக்குது, கேக் வெட்டுறது இருக்குது, பாடல்கள் கூட அப்படிதான். இப்போ எவ்வளோதான் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் வீரமாமுனிவர் அந்த தேம்பாமணியில் அந்த இயேசுடைய புறப்ப கொண்டு காட்டுற பகுதிகள் எல்லாம் சரியான முறையில் ஈடுபடையில். அவர் வீரமாமுனிவர் ஒரு கலாச்சாரமயமாக்கப்பட்ட, அவர் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் சைவ துறவி போல இருந்து இந்த கிறிஸ்தவத்தை தாயகமாக பார்த்தவர். அப்போ அப்படி செய்தும் இன்னும் எங்களோட தமிழ் கலாச்சாரத்துக்குள்ளேயோ அல்லது சிங்கள கலாச்சாரத்துக்குள்ளேயோ அது உள்வாங்கப்படையில்லை. இன்னும் மேற்கத்திய சிந்தனையோட மேற்கத்திய பாணியில் தான் இந்த விழா கொண்டாடப்பட்டு அமிர்தா மற்றும் தமிழன் பத்திரிகையோடு இணைந்து நீங்களும் திருப்பதி செல்ல வேண்டுமா? திரையில் தெரியும் இந்த கூப்பனை நிரப்பி திருமாலை தரிசிக்கும் வாய்ப்பை நீங்களும் பெற்றிடுங்கள். மேலதிக விவரங்கள் தமிழன் பத்திரிகையில். எதிர்கால சந்ததியினர்களுக்கு நீங்கள் கூற விரும்புவது என்ன? நாங்கள் வந்து எதிர்கால சந்ததியினர் வந்து ஆள்போல் தழைத்து அது எல்லோரும் சொல்லுவாங்க. அப்படியான ஒரு புதிய பரம்பரையை நாங்கள் உருவாக்குறதுக்கு வழி செய்ய வேணும். அப்படி நாங்கள் உருவாக்க வழி செய்கிறதா இருந்தால் அந்த சந்ததியினருக்கு நாங்கள் கொடுக்குற செய்தி என்ன, அந்த செய்தியை நாங்கள் வந்து இந்த வாழ்வு என்பது வளம் பெறுவது விழுமியங்களை வாழ்வதான். வாழ்வு எப்பொழுதும் விழுமிய அடிப்படையில் வாழப்பட வேண்டும். அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கிறிஸ்மஸ் விழா எங்களுக்கு தருகின்ற விழுமியங்கள் என்ன, அந்த விழுமியங்கள் அந்த சந்ததிகளை போய் சேர வேணும். அப்போ அதுக்கான சமயக்கல்வி ஊட்டப்பட வேணும். இந்த குடிசையா குடியிருப்பா ரெண்டு செய்தி எங்களுக்கு வருது. அப்போ நாங்கள் குடிசையோடு நிற்கிறதா அல்லது குடியிருப்புக்குள்ளே போகிறதா? குடியிருப்புனா இயேசுடைய குடியிருப்பு. அப்போ இந்த குடியிருப்பில் தான் இந்த குடிசையினுடைய மகத்துவம் வெளிக்கொண்டிருக்கிறது. குடிசையிலிருந்து கற்றுக்கொண்டது எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. எளியவர்கள் போனார்கள், அவரை வழிபட்டார்கள், சரி. ஆனால் உலகிலே நன்மனதோருக்கு அமைதி உண்டாகும் என்பது அந்த செய்தி. அப்போ அந்த உலகிலே நன்மனதோருக்கு என்று சொல்லுகிற பொழுது அந்த நன்மனதோர் எப்படி உருவாகுவார்கள்? அப்போ அந்த நன்மனம் எப்படி உருவாகும் என்றால் அந்த கடவுள் எனக்குள் இருக்கிறார் என்ற அங்கே தெளிவொன்று ஏற்படும் பொழுது அந்த அவர்களுக்கு தருகிற உண்மை, நீதி, நேர்மை, மற்றது நாங்கள் ஒருவருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது, ஏழை எளியவர்களுக்கு இறங்குவது, ஏழை எளியவர்களிலே இல்லாதவர்களிலே இயேசுவை காண்பது, அவர்களோடு பகிர்ந்து கொள்வது, இப்படியான விடயங்கள் இன்றைய நாளைய சந்ததியினர், அதாவது இன்றைய இளம் ஆக்களுக்கிட்ட போய் சேர வேணும். அப்போ அவர்களும் அந்த விழுமியத்தை வாழ்வார்கள். தியாகம் செய்வதிலே எதுவும் அர்த்தம் இருக்குதோ அப்படியான சில விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும்.
அப்போ அதை கொடுத்து நாங்கள் அவங்கள மேலே கூட்டிக்கொண்டு போகிறது நல்லது. அது நாங்கள் வந்து இன்னொன்று இந்த பல் சமய ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் பார்க்கலாம், இந்த பிரித்து பார்க்காம நாங்கள் பார்க்கலாம், விழுமியங்கள்ட்ட வரும் பொழுது விழுமியங்கள் வந்து கிறிஸ்தவ விழுமியம், இஸ்லாமிய விழுமியம், பௌத்த விழுமியம், இந்து விழுமியம் அப்படியெல்லாம் கிடையாது. விழுமியம்னா விழுமியங்கள் தான். அது இந்த எல்லா சமயங்களும் கூறுகிற ஒரு சமயத்திலே கூறப்படுகிற விழுமியங்கள் ஏனைய சமயங்களிலும் இருக்குது. அப்போ நாங்கள் அந்த விழுமியங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இவங்களை ஒன்று சேர்ப்பது லேஸ். எனக்கு சில வருடங்களுக்கு முன்பு இந்த குரோ ஐலண்ட், காக்கா தீவிலும் இளைஞர்கள் வந்து ஒரு விழா கொண்டாடினாங்க, சிவராத்திரி. அப்போ நான் அந்த சிவராத்திரிக்கு போயிட்டு இருந்தாங்க. அங்கே நான் என்ன பார்த்தேன்னா, அவங்க வந்து ஒரு இந்து சைவ சுவாமி ஒரு ஆள், ஒரு மௌலவி, புத்தபிக்கு, ப்ரீஸ்ட், அதில் இருந்த இளைஞர்கள் எல்லாருமே எல்லா சமயத்தையும் செய்வாங்க, எல்லா சமயத்தையும் செய்வாங்க. அது நல்ல ஒரு விஷயம். இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா கிறிஸ்மஸை கொண்டாட போகிறாங்க. அப்போ நாங்கள் பார்க்க வேண்டியது, அவங்க எங்கேயே ஒன்றுபடுகிறார்களோ அவங்களுக்கு நாம் ஒரு தூண்டுதலை தட்டி கொடுத்து இந்த சமய காழ்ப்புணர்வுகளை கடந்து சமயத்தில் நீ உங்களோட தனித்துவத்தோடு இருங்க, அதில் எந்த தவறும் கிடையாது. நீங்கள் உங்களோட சமய தனித்துவத்தோடு அடையாளத்தோடு இருங்க. ஆனால் மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ள பாருங்கள், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள பாருங்கள், மற்ற சமயங்கள் கூறுகிற விழுமியங்களையும் ஏற்றுக்கொள்ள பாருங்கள். அப்போ விழுமியத்தை வாழும் பொழுது நாங்கள் சமயத்தை கடந்த ஒரு நிலைக்கு வந்து ஒரு பொது பார்வையோடு உள்ள ஒரு சமூகம் ஒன்று உருவாகும். அது எங்களுக்கு முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு நாங்கள் அவங்கள வழிகாட்டி ஊக்குவிச்சு அப்படி அவங்களை நாங்கள் தட்டி கொடுத்து கூட்டிக் கொண்டு போகணும். அப்படியான ஒரு திறந்த தன்மை வந்து இளைஞர்கள் இருக்கிறதையும் நான் பார்க்குறேன். அந்த என் சமயம் என்று ஒரு குண்டி சட்டிக்குள்ளே வராமல், ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வராமல் அவங்கள ஒரு பரந்த விகிந்த ஒன்றுக்குள்ளே நாங்கள் போகலாம். ஏன்னா இது வந்து கடவுள் பிறப்பு தான். அந்த கடவுள் பிறந்தாருன்னு சொன்னபோது அனைத்தையும் கடந்து நிற்பவர், கடவுள்கள் அனைத்தையும் கடந்து நிற்பவர். அப்போ அந்த அனைத்தையும் கடந்து நிற்கும் அந்த மெய்ப்பொருள், அனைத்தையும் கடந்து நிற்கும் அந்த சக்தி எல்லோருக்கும் பொதுவானது. இப்போ அது வந்து கிறிஸ்தவ கடவுள், இஸ்லாமிய கடவுள் எல்லாம் நாங்கள் பிரித்து பார்க்கலாம். அப்படியான ஒரு பரந்த தன்மையோட கொண்டு வரும் பொழுது நாங்கள் எல்லோரும் அந்த பரம்பொருளின் பிள்ளைகள். நீங்கள் வேண்டிய அடையாளத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்க. இன்றைக்கி சமயங்களை சேராமல் மனச்சாட்சியின்படி வாழ்கிறவர்கள், உண்மையை வாழ வேணும் என்று வாழ்கிறவர்கள், உண்மையை தேடுவது என்ன, இப்படி மக்கள் நடந்து கொண்டிருக்கிறாங்க. நினைக்கல யாரும் வந்து அழிவை நோக்கி வர்றாங்க அல்லது அழிவை தேடிக்கொண்டு வராங்க அப்படின்னு. அப்படியே நாளைக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட வேணும். நாங்கள் ஒரு மற்றவர்களுக்கு சொல்லி சாய்க்க அவங்களெல்லாம் சேர்த்து ஒரு கலந்துரையாடல் செய்ய. இது வந்து கடவுள் பிறப்புவா, அவ்வளோதான். புத்தர் வந்தார அவர் வந்து ஒளிவிட்டப்பட்ட நாள் வந்து அவள் எல்லாம் கொண்டாடு. அப்படியான ஒரு நிலைக்கு நாங்கள் இந்த வருங்கால சந்ததியை வழிநடத்த வேணும். அப்போ தான் நாங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம், ஆரோக்கியமான ஒரு மனித சமுதாயமாக, மனிதநேயம் உள்ள ஒரு சமூகமாக நாங்கள் வளர்க்கலாம். நிச்சயமாக. எங்களுடைய கிறிஸ்மஸ் பண்டிகை தொடர்பான சந்தேகங்களை, கேள்விகளை எமக்கு தெளிவுபடுத்திய ஃபாதர் ஜெரி அவர்களுக்கு நன்றி. தமிழ் பேசும் மக்களின் கருத்துரிமை காவலன், தனித்துவமான பாதையில், உண்மை தன்மையில், நம்பகமான பத்திரிகையாக உங்கள் தமிழன் பத்திரிகை. நாளாந்த மற்றும் வாராந்த வெளியீடாக உங்கள் கைகளில். பிரதிகளுக்கு முந்துங்கள்.